அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பீடு கிரிப்டோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்குண்டான வீடியோ. இந்த 3 புள்ளியை டச் பண்ணுங்கள், சைன்இன் வரும். சைன்இனில் போங்க. சைன்இனில் ஆல்ரெடி நான் யூசர் நேமு பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க இந்த ஓரத்தில் இருக்க கட்டத்தை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே உங்களோட ஸ்பான்சர் நேமும் ஸ்பான்சர் ஐடியும் மேலே இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. உறுதிப்படுத்திட்டு உங்களோட பேர், உங்களோட டவுன்லைன் இருக்கார் இல்லையா, நீங்கள் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவரோட பேரை ஃபஸ்ட் போட்டுக்குங்க. பி சந்திரசேகரன். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஓகேங்களா? மொபைல் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல மொபைல் நம்பர் போடணும். மொபைல் நம்பரு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மொபைல் நம்பரை போடுறேன். பாஸ்வேர்டு வந்து நம்மளாக ஒரு 6 டிஜிட்டல் 1 2 3 4 5 6 ஓகேங்களா போட்டுட்டு பாஸ்வேர்டை தயவு செஞ்சு அவங்கள மாற்றிக்க சொல்லுங்கள். போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த புள்ளி மாதிரி இருக்கு பாருங்கள், இதை அக்ரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் பாஸ்வேர்டு ஷோ ஆகும். இதை நீங்கள் வேறு செல்லில் ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா. ஓகேங்களா? இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணுறனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இவரோட பாஸ்வேர்டு நம்ம போட்டது நமக்கு தெரியும். இங்கே கீழே இருக்கு பாருங்கள், மெம்பர் ஐடி வந்துருச்சு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.